வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ப்ராசஸ் அண்ட் த்ரெட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போறோம். இது ரிலேட்டடான எம்சிக்யூஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல வந்து நான் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற எம்சிக்யூஸ் எல்லாம் போட்டிருந்தேன். அது எல்லாமே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டையும் கடைசியில வந்து நான் வந்து வீடியோவில் டேக் பண்றேன். ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து எம்சிக்யூஸ் பார்க்க போகலாம். Which of the following statements comparing the context of thread with the other processes are true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கான்டெக்ட் ஆஃப் த்ரெட் வித் ப்ராசஸஸோட கம்பேர் பண்ணுறாங்க. ப்ராசஸ் அப்படின்னா ஒரு ஜாபு, ப்ராசஸ்ன்ற ஜாபை நம்ம ஒன்று குட்டி குட்டியாக பிரித்தா அது பேர் த்ரெட். சரியா? ஸோ இதான் வந்து இது இந்த கொஸ்டினோட அர்த்தம். ஸோ த்ரெட்டுக்கும் ப்ராசஸ்க்குரிய கான்டெக்ட்டை கம்பேர் பண்ணுறாங்க. கான்டெக்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். கான்டெக்ட் ஸ்விட்சிங் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த நடுவில் வேற இன்னொரு ப்ராசஸ் ரன் ஆகணும் அப்படிங்கும் போது நம்ம ரன் ஆகிட்டு இருக்க ப்ராசஸ் எந்த ஸ்டேட்ல இருக்கோ அப்படியே வந்து அது ஒரு பாயிண்டர்லையோ இல்லை ஸ்டாக்லையோ சேவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸை ரன் பண்ணுவோம். இதுதான் கான்டெக்ட்னு சொல்லுவோம். இந்த கான்டெக்ட்டை நம்ம வந்து த்ரெட்ஸ்க்கு ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்க்கு ஷேர் பண்ண மாட்டோம். இப்போ ஒரு கான்டெக்ட் ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு தனியா ஒரு ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும், அதுக்கு தனியா வந்து ஸ்டாக் இருக்கும். அதை வந்து நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராசஸோட நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். அதுவே த்ரெட்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சில விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணுவோம், சில விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ண மாட்டோம். இது வந்து சிங்கிள் த்ரெட். சிங்கிள் த்ரெட் எந்த த்ரெட்டாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கோடு, டேட்டா, ஃபைல்ஸ் அப்படின்ற நம்ம வந்து செக்மெண்ட்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம். கோடு, டேட்டா, ஃபைல்ஸ் அப்படின்ற செக்மெண்ட்ஸை நம்ம ஷேர் பண்ணுவோம். இதுவே ஒவ்வொரு த்ரெட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ரெஜிஸ்டர், ஸ்டாக் கவுண்டர் அப்படின்னு இருக்கும். இது வந்து நம்ம மற்ற த்ரெட்ஸோட ஷேர் பண்ண மாட்டோம். ஓகேவா? இப்போ கொஸ்டின்குள்ள போகலாம். Which of the following statement comparing to the context of thread with the process are true அப்படின்னு கேட்டிருக்காங்க. So two process will not share any context. So first point correct. ரெண்டாவது two threads of same process will only share the data and code areas of the context. So முன்னாடியே சொன்ன டேட்டா கோடெல்லாம் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா two process will not share any context. First line கரெக்ட். நெக்ஸ்ட் two threads of same process will share data, code and stack ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் வந்து ஷேர் பண்ணாது, அதனால இந்த பாயிண்ட் தப்பு. நெக்ஸ்ட் two process will share the data and the code areas of user context ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டே தப்பு. two process will not share any context. நெக்ஸ்ட் two threads of same process will only share the register context ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஜிஸ்டர் கான்டெக்ட் அப்படின்றது தப்பு. ஸ்டாக்கு, ரெஜிஸ்டர், கவுண்டர் எல்லாமே வந்து அந்த ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் இண்டிவிஜுவலான ஒரு விஷயம், அது மற்றவங்களோட ஷேர் பண்ணாது. நெக்ஸ்ட் the overhead involved in context switching of thread is much higher than that of process ன்னு கொடுத்துருக்காங்க. overhead of ஸோ இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்கு, அந்த ப்ராசஸே குட்டி குட்டியாக பிரித்து தான் நம்ம வந்து த்ரெட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்டெக்ட் ஸ்விட்சிங் ஆஃப் த்ரெட், அதனால அக்கர் ஆகிற ஓவர்ஹெட் வந்து ப்ராசஸ் கான்டெக்ட் ஸ்விட்சிங்கோட வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ராங் ஸ்டேட்மெண்ட். த்ரெட்ஸ் வந்து இன்னும் குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அதில் வந்து இருக்க கான்டெக்ட் ஸ்விட்சிங் வந்து இன்னும் வந்து ஈஸியாக தான் நம்மளுக்கு ஆக்சசிபிளாக இருக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. Next, which of the following information is not a part of process control block? So ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராசஸோட ஸ்டேட்டு, அந்த ப்ராசஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும், மெட்டாடேட்டா எல்லாமே வந்து நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம்னா ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்ல. இல்லை பாயிண்டர்ஸ் இருக்கும். பாயிண்டர்ஸ்னால் இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம், அதை நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டாக்ல வந்து அதோட அட்ரஸ் வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருப்போம். அந்த அட்ரஸோட பாயிண்டரு. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஸ்டேட், ரன்னிங் ஸ்டேட்டா, ரெடி ஸ்டேட்டா, ப்ராசஸ் நம்பர், ப்ரோக்ராம் கவுண்டர், அடுத்தது என்ன நம்ம எந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணணும், ரெஜிஸ்டர்ஸ், அதோட ஸ்டோரேஜ், மெமரி லிமிட்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஓப்பன் ஃபைல்ஸ், இதுக்கு தேவையான ஃபைல்ஸ் அதெல்லாம் இப்போ ஓப்பன்ல இருக்கு, அக்கவுண்டிங் அண்ட் ஸ்டேட்டஸ் டேட்டா, இது எல்லாமே வந்து ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்ல இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராசஸ் ஸ்டேட் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ரெடி, ரன்னிங் ஸ்டேட் எல்லாமே, லிஸ்ட் ஆஃப் ஓப்பன் ஃபைல்ஸ், ஸோ லிஸ்ட் ஆஃப் ஓப்பன் ஃபைல்ஸ், ப்ராசஸ் பேஜ் டேபிள் அப்படின்னு சொன்னா வந்து நம்மளோட பாயிண்டர், மெமரி லிமிட்ஸ் எல்லாமே வந்து ப்ராசஸ் பேஜ் டேபிளுக்கு கீழே வரும். நெக்ஸ்ட் ஸ்டாக் பாயிண்டர் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ப்ராசஸர் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அது எந்த மெமரி அட்ரஸில் ஸ்டோர் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஸ்டாக் பாயிண்டர் டீடைல்ஸ் எல்லாமே ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்ல இருக்கும். ஸோ இதில் என்ன நாட் அ பார்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாமே இருக்கப்ப நன் ஆஃப் திஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கான்வாய் எஃபெக்ட் இஸ் a result of dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கான்வாய் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் வந்து இட் அக்கர்ஸ் இன் FCFS
algorithm. FCFS algorithm na first come first serve algorithm. It is a non-preemptive algorithm. Non-preemptive na ஒரு ப்ராசஸருக்குள்ள நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதான் நான் ப்ரீஎம்டிவ். வேற ப்ராசஸ் எதையுமே அதை ரன் பண்ண விடாது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஒரு லாங் ஜாப் சப்போஸ் அந்த ப்ராசஸருக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த லாங் ஜாப் ரன் பண்ணி முடிக்கிற முடியும். மற்ற ஸ்மால் ஜாப்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் கான்வாய் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ மற்ற குட்டி குட்டி ஸ்மால் ப்ராசஸ் எல்லாம் வந்து ஸ்டார்விங் ஸ்டேட்டுக்கு போயிடும். இதை ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங் அல்காரிதம் கால் ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் வந்து அப்ளை பண்ணுவோம். ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங்ல என்ன பண்ணுவாங்க, டைம் குவாண்டம் கொடுத்துருப்பாங்க, டைம் ஷேரிங் குட்டி குட்டியா டைம் குவாண்டம் 4 டைம் குவாண்டம் 3 கொடுத்துருப்பாங்க. அப்போ எல்லா ஜாப்ஸ்க்குமே நம்ம 3 அப்படின்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் கான்வாய் எஃபெக்ட் இஸ் ரிசல்ட் ஆஃப் டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஒன் லாங் CPU bound process and many other CPU bound processors are waiting. அதான் ஆன்சர். Next, in a time sharing operating system, when the time slots given to a process is completed, so time sharing operating system na முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு round robin operating system அந்த scheduling algorithm follow பண்ற ஒரு operating system இருக்கும். அதுல when the time slot அத time quantum or time slot of a given process is completed, the process goes from running state to NS state அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா running state to ready state. running stateல இருந்து ready stateக்கு போயிடும். ஏன்னா அடுத்தது இப்போ process P1 ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் P1க்கு வந்து டைம் குவாண்டம் 4, நெக்ஸ்ட் P2ன்ற ப்ராசஸ்க்கு வந்து டைம் குவாண்டம் வந்து 3. அப்படின்னா இல்லை இதோட டோட்டல் இது வந்து டோட்டல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு 8ன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம டைம் ஷேரிங் படி நம்ம டைம் ஸ்லாட் வந்து 4 அப்படின்னா இன்னும் ரிமைனிங் ஒரு 4 இருக்குது. அது அடுத்த சைக்கிள் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்த சைக்கிள் எக்ஸிக்யூட் ஆகும் போது அது ரெடி ஸ்டேட்டில் இருக்கும். திருப்பி எப்போ வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்கும், நம்ம வந்து அந்த டைம் குவாண்டம் நம்மளுக்கு கிடைக்கும் போது ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போய் எக்ஸிக்யூட் ஆகும். Next, in a multi-programming environment, the processor executes more than one process at a time. The programs are developed by more than one person. More than one process resides in memory. A single user can execute many programs at the same time. So, இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, more than one process resides in memory. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் மல்டி ப்ராசஸிங்னா என்ன, மல்டி ப்ரோக்ராமிங்னா என்ன, மல்டி த்ரெட்டிங்னா என்ன, மல்டி டாஸ்கிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேணா இந்த வீடியோ இந்த கொஸ்டின் பாருங்க. மல்டி ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொன்னா நம்ம சிபியூவை ஐடியலாகவே விட மாட்டோம். சிபியூ வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு சொன்னால் எல்லா ஜாப்ஸுமே வந்து ஒரு ஷெடியூல் ஒரு கியூலையோ ஸ்டாக்லேயோ போட்டு எப்போ சிபியூ ஐடியல் ஆகாமல் அதுக்கு வந்து நம்ம ஒர்க்கை கொடுத்துட்டே இருப்போம். அதான் வந்து மல்டி ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாம். இன் மல்டி ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட் மோர் தேன் ஒன் ப்ராசஸ் ரிசைட்ஸ் இன் மெமரி. whenever a CPU is available, one process among all the present in the memory gets into the CPU for execution. Multi-programming increases CPU utilization. So multi-programming increases CPU utilization. ஏன்னா CPU ஐடியலாவே விடாது. ஒரு இருக்கிற ஜாப் கியூல இருக்கிற எல்லா ஜாபையும் வந்து அசைன் பண்ணிட்டே இருக்கும். CPU ஐடியலாவே விடாது. அப்போ அதோட CPUவோட யூட்டிலைசேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. அதான் மல்டி ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், if a system contains n processors and n process, then what will be the maximum and minimum number of processes running in running state respectively? So running state அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இதான் வந்து நியூ ஸ்டேட், ரெடி ஸ்டேட், ரன்னிங் ஸ்டேட். ஓகேவா? இதுல ஸோ n ப்ராசஸர்ஸ் இருக்கு. n ப்ராசஸர்னா என்னது? மல்டி ப்ராசஸர் சிஸ்டம். ஓகேவா? மல்டி ப்ராசஸர் சிஸ்டம்ல n ஜாப்ஸ் இல்லாட்டி n ப்ராசஸஸ் இருக்கு. அது நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராசஸருக்கு ஒவ்வொரு ஜாப் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ வாட் வில் பி த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ப்ராசஸஸ் இன் ரன்னிங் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், 2 ப்ராசஸர் சிஸ்டம். இது வந்து டியூவல் கோர் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. 2 ப்ராசஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு ப்ராசஸர் P1, ப்ராசஸர் P2, அதுக்கு நம்ம வந்து ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2 அப்படின்ற ஜாபை நான் வந்து பிரிச்சு கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் பி, எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராசஸர்ஸ் இருக்கோ அத்தனை ப்ராசஸர்ஸ்க்கு நான் ஒரு வேலையை பிரித்து கொடுத்துருவேன். அதுதான் என்னோட மேக்ஸிமம் நம்பர். மினிமம் நம்பர் வந்து நான் வேலை கொடுக்காம கூட இருப்பேன். எனக்கு வந்து n ப்ராசஸ் இருந்து கூட நான் ப்ராசஸருக்கு ப்ராசஸ் அலோகேட் பண்ணாமல் கூட இருப்பேன். அதனால n,0. நெக்ஸ்ட் சிமிலர் கொஸ்டின், இது ஒரு கேட் கொஸ்டின், அதனால இது எடுத்து போட்டிருந்தேன். ரெண்டுமே சிமிலர் கொஸ்டின் இருந்துச்சுன்னு எடுத்து போட்டேன். த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் தட் கேன் பி இன் ரெடி ஸ்டேட் ஆஃப் தி கம்ப்யூட்டர் சிஸ்டம் with n CPU is n CPU na n processor, ஓகேவா? CPU processor எல்லாமே ஒரே அர்த்தம் தான். இந்த இடத்துல ரன்னிங் ஸ்டேட், ஓகேவா? ரன்னிங் ஸ்டேட் அப்படின்னு சொன்னா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராசஸருக்கு ப்ராசஸரை கொடுத்து ரன் பண்ணு அப்படின்னு சொல்றோம். அதான் ரன்னிங் ஸ்டேட். ரெடி ஸ்டேட்னா எப்படா எனக்கு ப்ராசஸர் கிடைக்கும், நான் ரன் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராசஸஸ் தட் கேன் பி இன் ரெடி ஸ்டேட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன் வித் n CPU is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சர் வந்து independent of n. ஏன்னா இது ரெடி ஸ்டேட்ல இருக்கு. ரெடி ஸ்டேட்ல the size of the ready queue does not depend on the number of processes. அது வந்து எத்தனை அந்த ரெடி கியூல எவ்வளோ ப்ராசஸர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ப்ராசஸர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால இந்த இடத்துல வந்து நம்ம எந்த நம்பருமே ஃபிக்ஸடா அந்த ரெடி கியூவோட சைஸ் எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோம். அதை நம்ம ஃபிக்ஸடா ஒரு நம்பர் சொல்ல முடியாது, ஓகேவா? நெக்ஸ்ட் மேட்ச் லிஸ்ட் 1. ஸோ ரன்ல இருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரன்ல இருந்து ரெடி ஸ்டேட் போச்சுன்னா என்னது? நாட் பாசிபிள். இது எப்பயாவது வந்து இப்போ ஒரு நம்ம இது ரவுண்ட் ராபின்ஸ் அல்காரிதமே எடுத்துக்கலாமே. ரவுண்ட் ராபின் அல்காரிதம்ல கரெக்டாக அந்த டைம் குவாண்டம் முடிச்சோன்னா என்ன ஆயிரும்? ஒரு இன்டரப்ட் அக்கர் ஆகும், நம்ம ரெடி ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? when a process terminates itself when the process time quantum expires. ஸோ ஃபர்ஸ்ட் ஏக்கு 3 அப்போ ஆப்ஷன் 3, வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. இதுதான் இது. நெக்ஸ்ட் மிச்சத்தையும் பார்த்துடலாம். ரன் டு பிளாக் ஸ்டேட். ஸோ ரன்னிங்லேருந்து பிளாக் ஸ்டேட் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு IO ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னா ரன்னிங் டு பிளாக் ஸ்டேட் போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே when a process issues an input output request. next blocked to run state. blockல இருந்து running state போகுது. அப்படி போக முடியாது. அப்படி போகிறதுக்கு arrow இல்லை பார்த்தீங்களா? block to running state போக முடியாது. ஸோ not possible தான் ஆன்சரா இருக்கும். ஸோ 3, 4, 1 இது முடியெல்லாம் கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் டு டெர்மினேட்டட் ஸ்டேட். ரன் ஆகிட்டு டெர்மினேட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. டெர்மினேட் ஸ்டேட்னா ரன் ஆகி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ப்ராசஸ் த ஆன்சர் பார்த்தீங்கன்னா when a process terminates itself. ஸோ ப்ராசஸ் ரன் ஆகி முடிச்சோன்னே ரன்ல இருந்து டெர்மினேஷன் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் C. Next, while designing a kernel, an operating system designer must decide whether to support kernel level or user level threading. Which of the following statement is true? இதை பார்த்தோன்னு அப்படியே நிறைய போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயந்துடக்கூடாது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இந்த இடத்துல இந்த யூசர் லெவல் த்ரெட்னா என்ன, கர்னல் லெவல் த்ரெட்னா என்ன அப்படின்ற டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன். பேசிக்காக ஒரு 2 பாயிண்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ யூசர் லெவல் த்ரெட் அப்படின்னு சொன்னால் யூசர் த்ரெட்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் பை யூசர்னா வந்து பர்டிகுலராக ஒரு அப்ளிகேஷன், இப்போ வேர்டுன்னு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த வேர்ட் அப்ளிகேஷனுக்குரிய த்ரெட்ஸ் தான் வந்து யூசர் லெவல் த்ரெட். கர்னல் லெவல் த்ரெட் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ நான் சிஸ்டம் ஆன் பண்ணி சிஸ்டமில் வந்து எத்தனை ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எத்தனை ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, சிஸ்டம் லெவல் ப்ராசஸ் எல்லாமே வந்து கர்னல் லெவல் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் என்னன்னு பார்த்துக்கோங்க ஒரு தடவை. இதில் வந்து இந்த பாயிண்ட் நான் டிஸ்கஸ் பண்ணணும். இதில் பிளாக்கிங் ஆப்ரேஷனில், ஏன்னா இதில் தான் அந்த இதுதான் வந்து இதில் கேட்டிருப்பாங்க. இஃப் ஒன் யூசர் லெவல் த்ரெட் பெர்ஃபார்ம்ஸ் பிளாக்கிங் ஆப்ரேஷன் த என்டையர் process will be blocked. ஸோ வந்து யூசர் லெவல் த்ரெட்ல ஒரு த்ரெட் நம்ம பிளாக் பண்ணாலுமே யூசர் லெவல் இஃப் ஒன் யூசர் லெவல் த்ரெட் பெர்ஃபார்ம்ஸ் பிளாக்கிங் ஆப்ரேஷன் த என்டையர் ப்ராசஸ் வில் பி பிளாக்டு. ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதில் n நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் இருக்கு. அதில் ஒரு த்ரெட் வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணா கூட மொத்தமே ப்ராசஸே பிளாக் பண்ணிடும். இது வந்து யூசர் லெவல் த்ரெட்ல. இஃப் ஒன் கர்னல் லெவல் த்ரெட்ஸ் பெர்ஃபார்ம் பிளாக்கிங் ஆப்ரேஷன் தென் another thread can be continue execution. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் வந்து பிளாக் பண்ணா கூட another thread வந்து எக்ஸிகியூஷனை கண்டினியூ பண்ணலான்றாங்க. இப்போ நம்ம ஆப்ஷன் பார்த்துடலாம். இது வந்து யூசர் லெவல் த்ரெட் கர்னல் லெவல் த்ரெட் அப்படின்ற த்ரெட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்னல் லெவல் த்ரெட்டிங் மே பி ப்ரிஃபரபிள் டு யூசர் லெவல் த்ரெட்டிங் பிகாஸ் ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் யூசர் லெவல் த்ரெட்ஸ் இன் த ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் வுட் கிரியேட் அ செக்யூரிட்டி ரிஸ்க். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
இது வந்து நம்ம இல்லை கர்னல் லெவல் த்ரெட் தான் பெட்டரு, யூசர் லெவல் த்ரெட் தான் பெட்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிஸ்டம் ஆப்ரேஷன் ரன் பண்ணுறதுக்கு கர்னல் லெவல் த்ரெட் வேணும், அப்ளிகேஷன்ஸ் யூசர் லெவல் ஆப்ரேஷன் ரன் பண்ணுறதுக்கு யூசர் லெவல் த்ரெட்ஸ் வேணும். அதனால இதுதான் அதுதான் பெட்டர்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கு. என்னன்னா யூசர் லெவல் த்ரெட்ஸ் வந்து கிரியேட் அ செக்யூரிட்டி ரிஸ்க். இது வந்து கரெக்டாக, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம 1 வந்து கரெக்டுன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ 1 இந்த 2 A and C ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு ஆன்சராக வருதுன்னு பார்க்கலாம். A user level thread may be preferable to kernel level threading because in user level threading if one thread blocks an IO the process can continue னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து தப்பு. யூசர் லெவல் த்ரெட்டிங் மேபி ப்ரிஃபரபிள் டு கர்னல் லெவல் த்ரெட்டிங். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் லெவல் த்ரெட்டில் ஒரு பிளாக் ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னா மொத்தமாக ப்ராசஸே பிளாக் ஆகிடும். இந்த இடத்துல வந்து யூசர் லெவல் த்ரெட் ப்ரிஃபரபிள்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி யூசர் லெவல் த்ரெட் ப்ரிஃபரபிள் கிடையாது, ஏன்னா மொத்தமாக ப்ராசஸே பிளாக் பண்ணிடும் இல்லையா. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. Next, consider the following statement with respect to the user level threads and kernel level supported threads. So user level threads, kernel level threads அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா context switching is faster with kernel supported threads. So தப்பு, context switching fast கிடையாது. பாருங்க, context switch user level threadக்கு context switch time is less, அதே kernel level threadக்கு context switch time is more னு கேட்டு கொடுத்துருக்காங்க. Next, for user level thread system call can block the entire process. இது correct. Next, kernel supported threads can be scheduled independently. ஆமா, அது வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாது, இண்டிபெண்டன்ட்டாவே ஷெட்யூல் பண்ணிக்கலாம். Next, user level threads are transparent to the kernel. So user level threads are not transparent to the kernel. User level threads userக்கு தெரியும், kernel level thread operating systemக்கு தெரியும். So user level threads are not transparent. Answer பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 9, 2 and 3 only. Next, assume a process A or process A has 3 user level threads and process B has 4 kernel level threads. So user level threads வந்து process A க்கு assign பண்ணிருக்காங்க, kernel level threads வந்து process B க்கு assign பண்ணிருக்காங்க. Consider while process A is running in CPU and process B is waiting in ready queue. If one of the thread in A is blocked, then find the status of A thread and B thread அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது யூசர் லெவல் த்ரெட் அப்படின்னா வந்து ப்ராசஸ் ஏ தான் ரன் ஆகிட்டு இருக்கு, அது வந்து யூசர் லெவல் த்ரெட்டு. கர்னல் லெவல் த்ரெட் வந்து ரெடி கியூல வெயிட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆல் ஏ த்ரெட்ஸ் ஆர் பிளாக்ட் அண்ட் ஆல் பி த்ரெட்ஸ் ஆர் பிளாக்டு. ஸோ ஆல் ஏ த்ரெட்ஸ் ஆர் பிளாக்டு அப்படின்றது கரெக்ட், ஏன்னா இது யூசர் லெவல் த்ரெட்டு எல்லா த்ரெட்டுமே பிளாக் பண்ணிடும். ஏன் பியோட த்ரெட்டையும் பிளாக் பண்ணது தப்பு, இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆல் ஏ த்ரெட்ஸ் ஆர் பிளாக்ட் அண்ட் பி த்ரெட்ஸ் ஆர் நாட் பிளாக்ட், இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஆல் பி த்ரெட்ஸ் ஆர் பிளாக்ட் அண்ட் ஏ த்ரெட்ஸ் ஆர் நாட் பிளாக்டு. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு, ஏன்னா இது பி த்ரெட் பிளாக் ஆயிருக்கு, ஏ த்ரெட் வந்து நாட் பிளாக்ன்றாங்க. ஆக்சுவலி யூசர் லெவல் த்ரெட் பிளாக் ஆயிடும், கர்னல் லெவல் த்ரெட் பிளாக் ஆகாதுன்னா மொத்தமா உல்டாவா கொடுத்துருக்காங்க, none of this கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஆப்ஷனுமே தப்பு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Next, last question. Assume T1 and T2 are 2 threads of same process. Consider the following information: data section, stack section, code section, IO files. Which one of the above information can be shared by T1 and T2 னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து நம்மளால ஷேர் பண்ண முடியாது, மற்றது எல்லாமே ஷேர் பண்ணலாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1, 3, 4. 2 தவிர மற்றது எல்லாமே 1, 3, 4. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.